திருச்சி மாநகராட்சியில் தினசரி 710 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது. அரியமங்கலம் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வந்த இந்த குப்பைகளை கையாள திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் புதிய திட்டம் ஒன்றை கையில் எடுத்துள்ளது. குப்பைகளை அந்தந்த பகுதியிலேயே தரம் பிரித்து வாங்கி அதன் மூலம் இயற்கை உரம் தயாரிப்பதற்காக மாநகராட்சி மூலம் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதன்படி திருச்சி மாநகரம் முழுவதிலும் 13 நுண்ணுரம் செயலாக்க மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கண்டோன்மெண்ட், காந்தி மார்க்கெட், ஸ்ரீரங்கம் என்பன உள்ளிட்ட 13 இடங்களில் செயல்பட்டு வரும் இம்மையங்களால் அரியமங்கலம் குப்பை கிடங்கிற்கு செல்லும் குப்பை அளவு சற்று குறைந்துள்ளது. மைக்ரோ கம்போஸ்ட் பிளான்ட்டுக்கு மினிமம் 2 வார்டுகளை ஒதுக்கியுள்ளோம். அந்த 2 வார்டுகளிலும் அந்த டாடா ஏஸ் என்ற சிறிய இலகுரக வாகனத்தின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் நேரடியாக பொதுமக்களிடம் தினமும் குப்பைகள் வாங்கப்படுகிறது. அங்கு வாங்கக்கூடிய குப்பைகள் அந்த மைக்ரோ கம்போஸ்ட் பிளான்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு சுமார் 25 முதல் 40 பணியாளர்கள் உள்ள அந்த மைக்ரோ கம்போஸ்ட் பிளான்ட் அந்த குப்பைகளை ப்ராசஸ் செய்து அதை 45 நாட்களில் உரமாக மாற்றி அதை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குகின்றனர். குப்பைகளை தரம் பிரித்து நுண்ணுரம் செயலாக்க மையங்களில் பிரிக்கும் பணியை 300க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு பெண்கள் வேலை செய்து வருகின்றனர். இதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதோடு நகரமும் தூய்மையாகிறது. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதனால் எங்களுக்கும் எந்த சிரமமும் கிடையாது. எங்கள் நித்யானந்தபுரம் ஃபுல்லாகவே 21வது வார்டும் ஃபுல்லாகவே எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. அதனால் இப்போ தற்காலிகமாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பூரா சுத்தமாக இருக்குது. குப்பைகளால் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. முன்னாடி ஒரே டப்பா அதில் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா நாப்கின்னு, பால் கவரு, சாப்பாடு, காய்கறி எல்லாமே ஒன்றா கலந்துருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ 1 இயராக வேலை பார்க்குறதுல திருத்தி இந்த நாப்கின்லாம் பார்த்திங்கன்னா தனியாக முதல்லாம் அப்படியே எடுப்போம். அப்படியே அந்த டப்பாவில் ஃபுல்லாக கிடக்கும், அதை அப்படியே எடுப்போம். இப்போ அப்படி கிடையாது, தனியாக கவரில் கட்டி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நீட்னஸாக கொண்டு தரம் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கோம். பேப்பர், நியூஸ் பேப்பர் வேஸ்ட்டு, அதாவது எப்படி சொல்ல, பால் கவரு, தொட்டாங்குச்சி, பாட்டில், இது மாதிரி நிறைய பொருள் எங்களுக்கு கிடைக்குது. பிளாஸ்டிக் பொருள், வாட்டர் கேனுங்க, தண்ணி டப்பா, இது மாதிரி நிறைய பொருளுங்க கிடைக்குது. அதெல்லாம் நாங்கள் தரம் பிரித்து எடைக்கு போடுறோம். எடைக்கு போட்டு அந்த பணத்தையும் நாங்களே 25 பேர் இருக்கோம், 25 பேரும் நாங்கள் பகிர்ந்துக்குவோம். பொதுமக்களை ஊக்கப்படுத்தும் விதமாக குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவோர் தங்களது புகைப்படத்தை மாநகராட்சி தொடர்பு எண்ணிற்கு அனுப்பினால் அதில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும் 3 நபர்களுக்கு தலா 1 கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் எனவும் அறிவித்து வழங்கி வருகிறது. இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்வதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் முதல் தூய்மையான நகரம் என்ற பெயரையும் திருச்சி மாநகராட்சி எட்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா.